தூத்துக்குடி மாவட்டத்தில் இடைவிடாது வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக பல இடங்களில் மழை பொழிவினுடைய சென்டிமீட்டரானது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது வெளியாக இருக்கக்கூடிய விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு மற்றும் குறைவான மழை பொழிவு பதிவாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன விவரங்கள்? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலையும் தொடர்ந்து கனமழையானது நேற்று முன்தினம் முதலே பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகள், அதாவது காயல்பட்டினம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை பதிவாகி இருந்தது. தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த மழையின் அளவு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காயல்பட்டினம் பகுதியில் 59.9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதுதான் மாவட்டத்திலே அதிகமான மழையாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக திருவைகுண்டம் பகுதியில் 52.5 சென்டிமீட்டர் மழையும், திருச்செந்தூர் பகுதியில் 50.7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சாத்தான்குளம் பகுதியில் 34.8 சென்டிமீட்டர் மழையும், கோவில்பட்டியில 31.8 சென்டிமீட்டர் மழையும், கடம்பூர் பகுதியில் 21.7 சென்டிமீட்டர் மழையும், கயத்தார் பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடியில 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. மாவட்டத்தில் சராசரியாக மழை அளவுங்கிறது 403.5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தமான மழை அளவு நேற்றைய தினம் முழுவதுமே பெய்த மழையின் அளவு 403.5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து கனமழையும் பெய்து வருகிறது. மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில தொடர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓடக்கூடிய தாமிரபரணி ஆற்றிலையும் அதிகப்படியான வெள்ள நீர் போவதனால ஆட்சியர் அந்த ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பேரிடர் மீட்பு படையினர் மூலம் கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.